வணக்கம். கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையை பார்த்தோம் என்றால் அது சும்மா ஒரு சாதாரண வாழ்க்கை போல அனைவருக்கும் தெரியாது. ஆனால் வெளியிலிருந்து பார்க்கக்கூடிய நபர்களுக்கு அந்த ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். உங்களை தெரிந்த ஒரு மனிதர்களுக்கும் தெரியும் உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு கடினமான வாழ்க்கை, எந்த அளவுக்கு நீங்க கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கீங்க ஒவ்வொரு நாட்களும் என்று உங்களுக்கு மட்டும்தாங்க தெரிய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுக்கு சோதனைக்கு மேல சோதனைகள் ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். நீங்களே நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு எது செய்தாலும் ஒரு சோதனைகள், ஒரு பிரச்சனைகள், ஒரு ஒரு நிமிடத்திற்கும் ஒரு போராட்டங்கள், இப்படி எல்லாத்தையும் நிறைந்ததுதான் உங்களுடைய வாழ்க்கையாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில ரிப்பீட் ஆகக்கூடிய தோல்விக்கான காரணங்கள் என்ன தெரியுமா? இதுதான் ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கும். எது செய்தாலும் ஏன் என்னுடைய வாழ்க்கையில மட்டும் தோல்வியை அடைந்து கொண்டே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் பல முறைகள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இதற்கான இதுதான் உங்களுடைய முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கும். நீங்கள் ஒரு முறை தவறை சந்திக்கவில்லை, அதே மாதிரி பிரச்சனைகளை திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில வந்து கொண்டிருக்கிறது. அதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பிரச்சனைகள் ஏன் ஏற்படுது, அந்த ஒரு தவறு ஏற்பட்டது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். ஆனால் அந்த தவறு ஏற்படுவதற்கான பின்னணியில் இருப்பது யார், என்ன என்பதை நீங்கள் விசாரித்திருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு தவறு இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில வராமல் இருக்கும். நம்பிக்கை வைத்தவங்க துரோகம் செஞ்சிருப்பாங்க. பணம் இல்லாமல் அவமானத்தை நீங்க சந்திச்சிருப்பீங்க. உறவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உடைந்து போயிருக்கும். இதெல்லாம் ஒரே ஒரு நேரத்துல உங்களை பின்தொடர்ந்து நடந்து கொண்டேதாங்க இருக்கும். இதனால உங்களுடைய மனதும் அதிகப்படியான அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளை உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்திருக்கும். இதுல இருந்து உங்களால வெளியில் வர முடியாம இன்னும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டத்திற்கு நீங்க ஆளாக்கப்படுவீங்க. இந்த மாதிரி அனுபவங்கள் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக கூறுங்கள். நீங்க நம்பியவங்க ஏன் உங்களை காயப்படுத்தினாங்கன்னு தெரியுமா? கடகம் ராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு நபராக நடந்து கொள்வீங்க. நீங்க யாரையும் நேசித்து விட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக உங்களுடைய உயிரையே நீங்க கொடுக்க தயாராக இருப்பீர்கள். அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. ஆனால் யாரிடமும் அதிகமாக பேச மாட்டீர்கள். தேவையில்லாமல் சண்டை போட வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்க மாட்டீங்க. ஆனா உண்மையாக யாராவது உங்களிடம் பழகிவிட்டாங்க அப்படின்னு தெரிந்து விட்டது அப்படின்னா அவர்களுக்காக பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், உதவியாக இருக்கட்டும், என் உயிரை கூட கொடுக்கின்ற அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஆனா உலகம் எல்லாருக்கும் அப்படி கிடையாதுங்க. நீங்க கொடுத்த அன்பை சிலர் பலவீனமாக பார்த்திருப்பாங்க. அதனால தான் நம்பிக்கை வைத்து ஏமாந்த வாழ்க்கை உங்களுக்கு மட்டும் கிடைத்தது. நீங்க எத்தனையோ பேருக்கு அன்பு கொடுத்திருப்பீங்க. ஆனால் திரும்ப அன்பானது கிடைக்கும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் கொடுத்திருப்பீர்கள். ஆனால் அவர்கள் திருப்பி உங்களுக்கு கொடுப்பது ஏமாற்றங்கள், துரோகங்கள், இந்த மாதிரியான சில செயல்களை மட்டும்தான் இந்த கடகம் ராசி வாழ்க்கையில இது வரைக்கும் நடந்து கொண்டுதாங்க இருக்கு. நீங்க நம்பியவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை அதிகமா காயப்படுத்தக்கூடிய ஒரு மனிதர்களாகவும் இது வரைக்கும் இருப்பாங்க. பணத்தால உங்களுடைய உறவுகள் எப்படி தெரியுமா உடைந்து போனது? ஒரு நேரத்தில் பணம் இல்லாமல் இருந்த போது உங்கள் கையில் பணமானது இல்லாமல் நீங்க இருந்திருப்பீங்க. உங்களை யாரும் கவனிக்காமல் கூட போயிருப்பாங்க. சிலர் உங்களை மதித்திருக்க மாட்டாங்க. அது வரைக்கும் உங்களிடம் பணம் இருக்கும் வரைக்கும் உங்களை தேடி வந்திருப்பாங்க. ஆனால் உங்களிடம் எந்த ஒரு நாளில் பணம் இல்லை என்று தெரிந்ததோ மறுநாளில் இருந்து உங்களை மதிக்க மாட்டாங்க, கவனிக்க மாட்டாங்க. உங்களை ஒரு யாரோ ஒருவர் மாதிரி நடத்தி கொள்வாங்க. பணம் வந்ததும் மனிதர்கள் எப்படி மாறுகிறார்கள்? நீங்கள் இதனை நேரில் பார்த்த ஒரு மனிதராக இருப்பீங்க. ஏன் உங்களுடைய வாழ்க்கையில கூட இந்த மாதிரியான அனுபவங்களும் சம்பவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு மனிதர்களாக இருப்பீங்க. பணம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து கொண்ட ஒரு மனிதராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. ஒருவருக்கு நீங்க உதவி செய்தீர்கள், ஆனால் அவருக்கு நிலை உயர்ந்ததும் அவங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பித்ததும் அவங்க உங்களை மறந்திருப்பாங்க. இதுதான் உங்களுக்கு மிகவும் ஒரு காயத்தை கொடுத்திருக்கும். அந்த ஒரு காயத்தில் இருந்து உங்களால வெளியில் வர முடியாமல் இன்னமும் நீங்கள் பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை அனுபவித்துக் கொண்டிருப்பீங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்குங்க. உங்களுடைய வாழ்க்கையில நடப்பது யாரும் சொல்லாத ஒரு உண்மையாக இருக்கும். நீங்க வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது தைரியமான ஒரு மனிதர் மாதிரி நிச்சயமாக மாறி இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள மிகுந்த ஒரு வலிமை என்பது உங்களிடம், தனிமை என்பது உங்களுக்குள்ள இருக்கும். வலிமை என்பது உங்களுடைய வெளியில் மட்டுமே தாங்க தெரிய ஆரம்பிக்கும். எல்லோரும் இருந்தும் நீங்கள் மட்டும் தனியாக உணர்ந்த நேரங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அதனை நினைத்து ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. போக போக அதனை நீங்களே உணர்ந்து கொள்வீங்க. ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில மட்டும் இப்படிப்பட்ட மாற்றங்கள் நடக்கு அப்படின்னு உங்களை நீங்களே உணர்ந்து கொண்ட நேரங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். இதுதான் உங்களுடைய உண்மையான ஒரு நேரமாக இருக்கும். உங்களை புரிந்து கொள்ள யாரும் இல்லை என்ற ஒரு உயர்வு, ஒரு உணர்வும் உங்களை பல முறைகள் உடைத்து கொண்டேதாங்க இருக்கும். பணம் இல்லாததால் நீங்கள் சந்தித்த அவமானங்கள் எப்படி தெரியுமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்தது? இந்த ஒரு அனுபவங்கள் தான் உங்களை மிகப்பெரிய அளவுக்கு மென்டலியாகவும் சரி, உங்களுடைய
உடல் ரீதியாகவும் சரி உங்களை அதிக அளவில் பாதித்திருக்கும். நீங்கள் முயற்சி செய்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு கைகூடாமல் போயிருக்கும். அதனால தான் நீங்கள் உங்களையே சந்தேகப்பட ஆரம்பித்திருப்பீங்க. இந்த மாதிரியான சில அனுபவங்கள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களை நீங்களே காயப்படுத்திய நாட்கள் கூட நிச்சயமாக உங்களுடைய மனதிற்குள் இருந்திருக்கும். உங்களை தேவைப்பட்ட போது மட்டும் அனைவருமே பயன்படுத்தியவர்கள் நிச்சயமாக இருப்பாங்க. நீங்கள் நல்லவங்க தான். அதனால தான் சிலர் உங்களை தங்களுடைய தேவைக்காக மட்டும் பயன்படுத்தியிருப்பாங்க. அவர்களுக்கு நீங்கள் தேவையான போது மட்டும் உங்களை தேடி வந்திருப்பாங்க. பிறகு உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்று இருப்பாங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்திருக்கா இல்லையா? நான் இதுவரைக்கும் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில உண்மையான ஒரு விஷயமாக இருந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் நடக்கும் என்பதை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பீங்க. மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரப்போகின்ற இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது எப்படி நடக்கும் தெரியுமா? இவ்வளவு நாள் நீங்கள் காத்திருந்த ஒரு நல்ல ஒரு மாற்றம் இனிமே மாற ஆரம்பிக்கும். இந்த ஒரு மாற்றத்தை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு மிக பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததுமே அந்த அளவுக்கு நீங்க பெருமைப்படுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. இதுவரைக்கும் இல்லாத ஒரு மன மகிழ்ச்சி, உங்களுடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மன காயங்கள் அனைத்துமே இனிமே இந்த ஒரு நாளுக்கு பிறகு தீர ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். இது கடகம் ராசியை சேர்ந்த ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள், சிறுமியர்கள் என அனைவருக்குமே இது நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தேடி கொடுக்குங்க. இவ்வளவு நாட்கள் நீங்கள் காத்திருந்த ஒரு விஷயங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய திருப்பு முனையாக இருக்கும். உங்களுடைய ராசியின் அதிபதி சந்திர பகவான் இப்போ உங்களுக்கு சாதகமாக வேலை செய்ய ஆரம்பித்து கொண்டிருப்பார். உங்களுக்கு என்னென்ன வேண்டுமோ, உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணுனா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக மாறுமோ அதை அனைத்தையுமே அறிந்து கொண்டு இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு தேவையானதை பூர்த்தி செய்து கொடுப்பார். அதனால உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஒரு சந்தோஷம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இனிமே யார் மூலமாகவோ பேர் தெரியாத நபர்கள் மூலமாக உங்களுக்கு சப்போர்ட் என்பது நிச்சயமாக கிடைக்கும். முன்பு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாக போயிருக்கலாம். ஆனால் இப்போ நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான பாதைக்கு உங்களை அழைத்து செல்ல ஆரம்பிக்கும். யாரும் தெரியாத ஒரு சப்போர்ட் ஆனது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையில உங்களை நல்ல ஒரு மாற்றத்திற்கு நிச்சயமாக போக வைக்குங்க. அதை நீங்களே அறிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நல்ல மாற்றங்கள் என்பது நிச்சயமாக நடக்கும். கிரகநிலைகள் இப்போது உங்கள் பக்கம் மாற ஆரம்பித்து விடுக்கும். இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் இப்போது மெதுவாக முன்னேற ஆரம்பித்து விடும். இதுவரைக்கும் தடைப்பட்ட விஷயங்களும் சரி, இதுவரைக்கும் தொடங்கிவிட்டு அது பாதியில் நின்ற விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதிலும் ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்கும். அந்த ஒரு மாற்றங்கள் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனை அளித்து விடுங்க. நீங்களே இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. நீண்ட நாட்களாக நின்று போன வேலைகள், பண பிரச்சனைகள், பணம் கூட பாதி இடத்தில் உங்களுக்கு வராமல் பாதி பணத்தை கொடுத்துவிட்டு பாதி பணம் அப்படியே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஒரு பணமும் இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். விட்டு போன உறவுகள் கூட உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த உறவுகளை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா அப்படின்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர்கள் நீங்களாகத்தாங்க இருப்பீங்க. இவையெல்லாம் ஒன்றுக்கு பிறகு ஒன்று என உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். இதெல்லாம் திடீரென்று ஏற்படக்கூடிய மாற்றங்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்காது. ஆனால் நிலையான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். பொறுமையாகத்தான் ஒன்றன் பின் ஒன்றாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். ஆனா இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும். தினமும் நீங்கள் சிறிய முன்னேற்றத்தை உணர ஆரம்பிப்பீங்க. நம்முடைய வாழ்க்கையில இந்த ஒரு நாளில் இது நடந்திருக்கு, இந்த ஒரு நாள்ல இது நடந்திருக்கு, நமக்குள்ளேயே ஒரு முன்னேற்றமோ ஒரு ஆச்சரியமும் தெரியுது அப்படின்னு உங்களை நீங்களே நம்ப ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்க மாறி விடுவீங்க. நீங்க தினமும் சிறிய முன்னேற்றத்தை உணர ஆரம்பிப்பீங்க. இதுதான் என்னுடைய பெரிய வெற்றி. ஒரு நாள் பெரிய ஒரு முன்னேற்றம், எனக்கு ஒரே ஒரு நாளில் பெரிய ஒரு மாற்றம் என்பது வர தேவையில்லை. ஆனால் தினமும் கொஞ்சம் கொஞ்சமான என்னுடைய வாழ்க்கை மேம்பட்டாலே போதும் அப்படின்னு உங்களை நீங்களே மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக மாறி விடுவீங்க. உங்களை இதுவரைக்கும் காயப்படுத்தியவங்க உங்களுடைய வாழ்க்கையை விட்டு வெளியேறி விடுவாங்க. இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தேவையில்லாத மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவாங்க. அவங்க தான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தொந்தரவாகவும் பிரச்சனையாகவும் இருந்தாங்க. ஆனா இனிமே அந்த நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போன பிறகு நன்மைகள் மட்டும்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்க ஆரம்பிக்கும். பணமானது மெதுவாக வர ஆரம்பிக்கும். ஒரே தடவையில் பெரிய அமௌண்ட் என்பது உங்களுடைய வாழ்க்கையில வராது. ஆனா ரெகுலராக அது வர ஆரம்பிக்கும். மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்தாலும் ஒரு நல்ல நிலைமைக்கு பிறகு பெரிய ஒரு நிலைத்தன்மை என்பது உங்களுக்குள்ள உருவாக ஆரம்பிக்கும்.
எனவே கடகம் ராசி அன்பர்களே, நீங்க இவ்வளவு நாள் அனுபவித்த கஷ்டங்கள் அனைத்தும் உண்மையான கஷ்டங்கள் தான். ஆனால் இனி வரப்போகின்ற நன்மைகள் அதை விட பெரியதாக இருக்கும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இது உங்களுடைய வாழ்க்கையின் முடிவு கிடையாது, புதிய ஆரம்பம். இனிமேல் தான் உங்களுடைய வாழ்க்கை என்பது இருக்குது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். நான் இதுவரை கூறுகிறது உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா இல்லையா என்பதை கவனித்து பாருங்கள். எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்குது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய ஒரு பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.